ஒரு முஸ்லீம் எம்பி சொன்னதை தான் நான் தமிழில் சொல்கிறேன்றதையும் சொல்லி இருக்கிறோம். அப்போ இந்த வெட்டின துண்டு அது அப்படி தான் போனோழியே. மற்றபடி இப்போ இதில் மற்றாக்கள் கனவேரில் கேட்டுக்கொண்டு போய் நம்ம இந்துவாக்கள் எந்த இந்துண்ட எண்ணத்திலையும் யாரையும் மதம் மாற்றணுமெண்டோ அல்லது எந்த மதத்தையும் நிந்திக்கணுமெண்டோ எங்களோட மதம் சொல்லித்தரவும் இல்லை. அதோட என்னோட எத்தனையோ நல்ல முஸ்லீம் தாய் ரம்பி பக்கத்து சீட். அப்போ தாய் ரம்பி வந்து சொன்னேன், டாக்டர் உங்களில் உண்மையாகவே எந்த ஏரியா படியல் முழுக்க பயங்கர விருப்பம். நான் சில பக்கத்தில் இருக்க சொல்ல டாக்டர் ஜூம் மீட்டிங் ஜூம் இல்லை வாட்ஸ்அப்பில் கோல் போட்டு வீடியோ கால் டாக்டர் உங்களை காட்டுறேன்ண்டு பக்கத்தில் இருக்கிறீங்கன்ட்டு நான் காட்டியும் இருக்கார். அப்போ அவரும் முஸ்லீம் தான், இதே ஹிஸ்புல்லாவும் முஸ்லீம் தான். சரிதானே? ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. தாகிர் நானா எழும்பி நான் பிள்ளையா கதைச்ச கதையண்டா கூட அவர் கதைச்ச பக்குவத்துக்கும் அப்போ என்ன 2-3 முஸ்லீம் எம்பிஸ் என்ன சொல்லிச்சினமெண்டா, டாக்டர் குர்ஆன் வந்து ஒரு ஆளை நிந்திக்க சொல்லுதாண்டு கேளுங்கண்டு ஹிஸ்புல்லாட்ட. நான் சொன்னேன், அது உண்மையாகவே முஸ்லீம் மதத்தை ஒழுகுற ஆள்கிட்ட போய் கேட்கலாம், ஆனால் இல்லாட்டி போய் கேட்கலாம். என்ன அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிற நினைக்கிற முஸ்லீம்ஸில் ஒரு 40-30 ஆக்கள் என்னோட வந்து சொன்னவே, டாக்டர் உங்களோட மனசில் இருக்குன்றதை நாங்கள் புரிஞ்சிட்டோம், பட் அன்றைக்கு வசனங்கள் மாறி இருக்கும், நாங்கள் இந்த பிரச்சனையை முடிப்போம். ஆனால் ஒரு கொஞ்சம் பேருக்கு ஓட் எடுக்கிறதுக்கு இதை பற்றி கதைக்க வேண்டியா இருந்தது. இப்போ நான் வந்து எங்கள்ட தமிழ்ச்சனம் அப்படி ஓட் போடுவது தெரியாது. இப்போ நான் முஸ்லீம்களை கொள்ளணும் வெட்டணும் எல்லாம் சொன்னால் சில நேரத்தில் அது பொலிட்டிக்ஸ் அண்ணன். நான் என் வாழ்க்கையில் அப்படி சொல்ல மாட்டேன், வாழ்க்கையில் அப்படி சொல்ல மாட்டேன். இவன் கேபிட்டல் டிவி இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், தேசிய தலைவர் கூட ஒரு நாள் சொல்லியிருக்கிறார், 90ஆம் ஆண்டு நடந்தது ஒரு என்ன நாங்கள் எதிர்பார்க்க இல்லாத ஒரு இதுன்னு சொல்லி அது ஒரு காலத்தில் நாங்கள் செய்த விட்ட பிள்ளை மாதிரி தலைவர் சொல்லியிருக்கிற ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தனான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கிட்ட அப்போ இந்த பக்கம் இருந்து வந்து எனக்கு அடிக்கவே தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறாண்ட நீ என்னடா அதில் போய் சொல்லுவேன். நானே ஒரு இந்துண்ட மதத்திலையும் முஸ்லீம் மதத்தை நிந்திக்க வேணுமென்று இல்லை, நான் ஒரு இந்துவா உங்களுக்கு சொல்றேன். ஆனால் நான் அன்றைக்கு சொன்ன எந்த பதிலுமே ஒரு முஸ்லீம் உண்மையான இந்த முஸ்லீம் நண்பர்கள் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சொன்னா என்னடா இப்படி காய்ச்சிட்டேன். நான் சொன்னேன், அவசரப்பட்டு பேக்காத என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இந்த போஸ்ட் நான் போட்டது அந்த கொஞ்சம் பேர் தூசணத்தால் கத்தினமடா அவையே பிளாக் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த போஸ்ட் போட்டோன்னா அது கீழே வந்து பட்ட தூசணத்தில் பயங்கர தூசணத்தில் நான் அவ்வளோ பிளாக் பண்ணிக்கிறேன், அவ்வளோ பிளாக் பண்ணி டிலீட் பண்ணேன். ஏன்னா சில நேரம் வேலை எரிஞ்சாதான் மீன் மாட்டும். கிட்டத்தட்ட 3000 ப்ரொஃபைல், ஒன்றுமே ஒரிஜினல் ப்ரொஃபைல் இல்லை, எல்லாம் 10 ஃப்ரெண்ட் 8 ஃப்ரெண்ட் 16 ஃப்ரெண்ட் 80 ஃப்ரெண்டு. எந்த மனசுல எந்த முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த இதுவும் இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்றேன். அதாவது எந்த பேக்ரவுண்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் இப்போ கதைச்சா பிறகு ஒரு சில சிங்கள பேரினவாதம் நான் சொன்னேன், அந்த ஹார்ட் சிங்களிசம் இருப்பாங்க சூப்பர் முஸ்லீம் அது வந்து இப்போ போகுது. அது மாதிரி ஹார்ட் சிங்களிசம் இருப்பாங்க, அது இந்துலையும் இருக்கு கிறிஸ்டியன்லையும் இருக்கு எல்லாருலையும் இருக்கு. அவே என்ன ரீச் பண்ண வழிகிட்டவே நான் என்ன போயில, நான் வீட்டையே வந்து கேட்டேன்னா அவே யாரு இந்த மாதிரி கூட செய்யிருக்கேமாண்டு. ஸோ நானா தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, அப்படி எந்த ஒரு இதோடையும் நான் எந்த பேக்ரவுண்டோடையும் கதைக்கல. பட் இனியும் நான் கதைப்பேனா இருந்தா குழந்தை பிள்ளைகளுக்காண்டி கதைப்பேன், பட் எந்த மதத்தையும் எடுத்து கதைக்க மாட்டேன், அது 100% ஷுவர். ஆனால் ஃபைனலா ஒரு 1 மினிட் தாங்க டாக்டர். என்னன்னு நான் உங்களோட ரொம்ப டீசென்டா நான் உங்களோட இந்த கம்யூனிகேஷனை கொண்டு போறதும், அப்ப இந்த ஏஜ் ஃபேக்டர் சம்பந்தமா இது கட்டாயமா மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் எந்த இதுல நாங்க இருக்கிறோம். சரியா? 18 இயர்ஸ் என்று சொல்ற விஷயம் வந்து இப்ப சவுதியில கூட அந்த லா கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க. டு யோர் இன்ஃபர்மேஷன். சரியா? ஐ ஷுட் அந்த 18 மினிமம் ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, இப்ப இங்கட வந்து டாக்டர், இப்ப நீங்க சொல்றீங்க எங்கட மதத்துக்கு ஒரு ஹிந்துவா ஒரு மதத்துக்கும் ஒரு டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க ஆஸ் பர் யோர் ரிலிஜன். ஓகே, பட் தேர் ஆர் சம் கல்ச்சரல் என்ன சொல்லுவாங்க, மார்க்க முடிய ஒரு விஷயம் உண்டு இருக்குது டாக்டர். சரியா? இப்ப நாங்க எங்கட அந்த ரிலிஜன்ல ஒரு லேடி ஜட்ஜ் ஒரு காதி கோர்ட்டுக்கு வாரது வந்து அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். அதே நேரத்துல காதி கோர்ட்டுடைய நிலவரத்துல அநியாயம் நடக்குது என்று இல்லைன்றும் நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். கட்டாயமா பெண்களுக்கு கூடிய அந்த சேஃப்டி வழங்கணும். ஆனா அதுக்கு அக்கார்டிங் டு த ரிலிஜன் அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து முன் வாழ்ந்து பேசுங்க தான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப யாழ்ப்பாணம் எடுத்தாலும் இவ்வளவு காலத்துல எவ்வளவு லீடர்ஸ் வந்தும் இந்த இப்ப உங்களுடைய மாதிரி ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க ரைட்ஸுக்கு இதுபோல நாங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்லித்தான் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதே நேரத்துல நாங்க கூட எங்கட ரைட்ஸ் நாங்க மிச்சம் இழந்துட்டோம். சரியா? அப்ப எத்தனை முஸ்லீம் மினிஸ்டர் இந்த கழிவு பற்றி போனாங்க இந்த எலெக்ஷன்ஸ்ல. சரியா? நாங்க எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து எல்லாம் ஒற்றுமையா எல்லாம் ஒரு கொடிய கீழே வாழணும் என்ற ஒரு நோக்கமுடைய வேற பர்சனல் அஜெண்டாஸ் ஒன்றும் இல்லை. சோ அந்த இந்த ஒரு பாயிண்ட் டாக்டர் நீங்க பேசும்போது என்ன நாங்க மக்கள்
மக்களுக்காக தான் நீங்க போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசுறீங்க. இட் கேன் பி முஸ்லிம், இட் கேன் பி தமிழ், இட் கேன் பி சிங்களீஷ், நோ ப்ராப்ளம். பட் நீங்க எவ்வளோ இது பண்ணாலும் நீங்க எங்களுக்காக வேண்டி சில விஷயங்கள் பேசும்போது டாக்டர், டேக் திஸ் இன்டு யுவர் கவுண்ட். பிகாஸ் parliament is not all about the Sri Lankans, it's the people like us who live. You work for us and we need your service according to equal to everyone. It's not get affected for each to any of the community. Got my point? So அதை மட்டும் டாக்டர் கொஞ்சம் இதை பத்தி உங்களோட மெயினா பேசணும்னு சொல்லி தான். சுரேஷ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and I wish you all the best for your future political career. நான் என்ன சொல்றேன், நான் அந்த ஸ்பீச்ல சொல்றேன், அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் இருக்கிற புத்தகத்துல நான் ஃபுல்லா ஸ்டடி பண்ணினேன். நொதர்ன் ப்ரொவின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ எங்கள்கிட்ட ஹிந்துவிஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கு மேலே கொடுத்துருக்கணும். ஆனால் முஸ்லீமை பேஸ் பண்ணி அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்டில் எந்த இல்லை, ஒரு சதம் கூட இல்லை. அதை கூட சொன்னேன் நான் அந்த ஸ்பீச்சில். இந்த புத்தகம் முழுக்க படித்து பார்த்துருக்கேன், இதில் முஸ்லீம்களுக்கு ஒரு சதம் கூட குடுபடையிலன்னு சொன்னான். ஆனால் அதை எடுத்து கதைக்கல, அதை விட்டுட்டாங்க. எதை எடுத்து கதைச்சாங்க என்றால், அந்த 1-2 அடிப்படைவாதிகள் இருக்கிறது தானே, ஏதாவது ஒரு டாபிக் கொண்ட கிளப்பி அதில் முஸ்லீம்ஸ் ஓட்டு எடுக்கிறதுக்காண்டி அவ கிளப்பினதை ஒழிய உண்மையான முஸ்லீம்ஸ் என்னோட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் வேணுமா சொன்னால் நம்ப மாட்டீங்க. சரி, நான் சொல்கிறது சரியில்லை, நான் யாருன்னு சொல்லாதபடி அதை ஓப்பனாக சொல்கிறேன். மச்சான், உண்ட வீட்டை வந்து சாப்பிடுங்க, நான் ஹலால் பார்க்க மாட்டேன். ஏனெண்டா நான் நீ இந்த உயிரடான்னு சொல்லி வந்து சாப்பிட்ட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்கு. சரியா? கட்டாயம் நாங்களும் தமிழ் பாய்ஸோட என்ன கிளாஸ்மேட்ஸும் இருக்கிறாங்க. நாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்தது இல்லை. நாங்க கலாம்போல தான் வாழ்றோம், எங்களுக்கும் மிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போயிட்டு எல்லாம் ஒரே மாதிரி வாழும், அவ்வளவுதான். எங்களுக்கு தேவையான நாடு நிம்மதியா இருக்கணும். எல்லாத்துக்கும் கல்ச்சரல் வேல்யூஸுக்கு, ரிலிஜன் வேல்யூஸுக்கு அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியான்னா எல்லாம் ஒரே இதுல போகணும்னு தான் நான் எதிர்பார்க்கறது. நான் எத்தனை பள்ளிக்கு போய் தொழுதுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை எனக்கு சலாத் பண்றதுனா எல்லாமே தெரியும். என்னடா நான் குர்ஆன் கூட படிச்சிருக்கிறேன். என்ன கணவர் கேட்டவே நீ ஏன் குர்ஆனை படிக்கிறேன்? நான் சொன்னேன், குர்ஆன் இல்லை, பைபிள் இல்லை, எங்கட பகவத்கீதை நான் அது நினைக்கிறேன் 2-3 ஆண்டுனாலேயே படிச்சுட்டேன். எல்லாத்தையும் படித்தாதான் தெரியும் நாங்கள் மற்ற மதத்தோட ஒப்படைக்க இங்கே பிள்ளைக்கு எவ்வளோ விடுறோம் அங்கே சரி விடுறோம் வந்து. எனக்கு நான் உங்களோட குர்ஆன் மேலே சத்தியமா ஒரு முஸ்லீம்கிட்ட மனசையும் பாதிக்கணும்னு ஒரு நாளுமே ஆக்ஷன் எடுத்தது இல்லை. பட் அந்த குழந்தை பிள்ளைகளோட விஷயத்துல நான் ஒரு சென்சிட்டிவாக தான் அந்த கதை ஒன்று கதைச்சு நான் என்றால், ஒரு சின்ன பிள்ளைய ஒன்று மறி பண்ணி கொடுக்குறதே தாங்கிடாது. நான் ஒரு பீடியாடிக் டாக்டர் பேசிக்கல நான் அதை கதைச்சினேன். பட் அது வேற மாதிரி திரிவுபட்டு போயிட்டு, உங்களோட சமூகத்துக்குள்ள வேற மாதிரி திரிவுபட்டு போயிட்டு. அதான் உண்மை. சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் क्वेश्चन டாக்டர் அர்ஜுனா, உங்களோட அக்ரெசிவ்னஸ் எங்கால வந்தது? உங்களோட ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கிறீங்க? அந்த கேரக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க அந்த லைவ் பார்த்துருப்பீங்க. அக்ரெசிவ் வந்து அந்த டைம்ல பார்லிமெண்ட்ல என்ன சுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் யோசிக்கிறது எங்களோட தமிழாக்களுக்கு நல்லது செய்யறது தான் அனுப்பியிருக்கணும். பட் பார்லிமெண்ட்ல நான் சில பேர் கதைக்க கூடாது. சில விஷயம் நான் அதை பார்க்க சரியான கோபம் பெரு. அது என்ன சொல்றது, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள சகோதரம் எல்லாம் உண்டா தானே நாங்கள் ஜோசிப்போம் ஜோசிக்கல. சகோதரங்கள் எல்லாம் ஆளாளுக்கு வெவ்வேறையா ஜோசிக்க கோபம் பெறும் வீட்டுல. அம்மா என்னம்மா அங்கண்ட வீட்டை மட்டும் இப்படி இருக்கு, அண்ணா மேல ஒன்றும் ஒற்றுமை இல்லை அப்படின்ட்டு. அது மாதிரி அது அப்படி ஜோசிக்க சரியான கவலையா இருக்கு. நான் அதை ஓப்பனாக பேசியிருக்கிறேன் பார்லிமெண்ட்ல. டிஎன்ஏ என்ற கட்சி வந்து எங்களை 15 வருஷம் விபச்சாரம் செய்யிருக்கின்றால் எங்கண்ட அந்த அழிஞ்ச இனத்தின் வரலாறுகளை நாங்கள் இன்டர்நேஷனலுக்கு கொண்டு போயிருக்கணும், அதையும் கொண்டு போயில. அப்படியே அது என்னென்றால் அது எங்கண்ட இனத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் இவ்வளோ காலம் எங்களுக்கு வச்சு ஆப்பு தான் 2009 பிறகு அதில் ஜோசி கேட்கல. நான் 90ஆம் ஆண்டுல இருந்து இடம்பெயர்ந்த ரவு எனக்கு தெரியும் படிவா இடம்பெயர்ந்து சைக்கிளுக்கு பின்னுக்கு அப்பான்னு எடுப்பை கட்டிப்பிடிச்சு கொண்டு இருந்த வரலாறுல இருந்து அந்த பழசுகளை ஜோசி கேட்க வர அக்ரெசிவ் தான். பட் பேசிக்கலாக அப்படி இல்லை. இவ்வளோ நேரம் லைவ்ல இருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே அண்ணா, தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நன்றி. ஓகே, நன்றி. நல்ல ஒரு விளக்கத்தை நீங்க எடுத்து டாக்டர்கிட்ட இருந்து எடுத்ததும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஓகே, நல்லா எங்களுக்கு இதைத்தான் தேவை. எங்களுக்கு என்னோட பதில் இருக்கு. தூசணத்துல கட்டி அப்படி இப்படி அடியாண்டா உடனே தூக்குங்கோ, மற்றபடி யாருண்டாலும் விடுங்கோ. நல்ல கேள்விகள் என்ன சங்கடப்படுத்துற கேள்வி ஒன்றுமே இருக்காது. இந்த நான் ஓப்பன் புக், எனக்கு ஒன்றுமே நான் பிளான் பண்ணி சொல்றேன். ஸோ யாருண்டாலும் ஏத்துங்கோ, மேல பிரச்சனை இல்லை. நான் கேட்க ஆரம்பிட்டார். டாக்டர் வணக்கம். நேற்று கதைச்சினானே மற்றவைக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன். வலிகாமத்தை கவனிங்க டாக்டர். வலிகாமத்துல சான்ஸ் இருக்கு. கட்டாயம் வலிகாமனோட சான்ஸ் இல்லாம போகும்போது இந்த பிறந்தோட அதுதான் உங்களோட தொகுதி வலிகாமத்தை முக்கியமா பாருங்க. நிச்சயமா வெளில வந்தாங்க. ஓகே டாக்டர். சரி, கௌசல்யா
உஷாரா இருங்கோ. அண்டை விட அண்டைக்கு நல்ல உஷாரா இருக்கிறீங்க. அடுத்த மேயரா நீங்கள் யாழ்ப்பாணத்துல நாங்கள் வந்து சந்திக்கணும் உங்களை. தேங்க்யூ அண்ணா. ஓகே, உஷாரா இருங்கோ, உஷாரா கதைங்க. நன்றி சோசரியா, நன்றி டாக்டர், நன்றி ஒரு சுரேஷ். மணிக்கு எல்லாருக்கும் என்னன்னு நன்றி. உஷாரா கதை. வணக்கம். வணக்கம் வணக்கம். தளத்துக்கும் வணக்கம். என்ற மகனே மகளே எனது அன்பான வணக்கங்கள். வணக்கம் நான் அண்ணா. எலெக்ஷனுக்கு முதல் என்னுடைய மகளோட நாளைக்கு 20-30 நிமிஷம் கதைச்சேன். நான் அந்த நேரம் டாக்டர் இந்த டெலிஃபோன் நம்பர் எடுத்து கதை கேட்க நீங்கள் தான் எடுத்து ஆன்சர் பண்ண பிறகு ஒரு 25 நிமிஷம் அதுலேருந்து கதைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு டாக்டர் எந்த மெசேஜும் உடனே ரிப்ளை பண்ணி அனுப்பி போடுவேன். துணைந்தாலும் பரவாயில்லை, சுணங்கினாலும் பரவாயில்லை, எனக்கு இமெயிலில் அனுப்பி போடுவேன். நான் அவரோட தொலைபேசியோட கதைக்காண்டாலும் எனக்கு அதை பற்றியே நான் சிந்திக்கிறதே இல்லை. அவரை பற்றி நான் என்னுடைய 4 புள்ளிகள் இருந்தாலும் என்னுடைய அடுத்த 2 புள்ளிகள் அவர் என்ன 6 புள்ளிகள் நினச்சி காலையில் நான் அவருக்கு அவரை ப்ரே பண்ணி அவர் நூடுகுழி வாழ்க வேணும், 2 பேரும் நூடுகுழி வாழ்க வேணும் என்று எந்த நேரமும் காலையில் எழும்பி குளித்து தோணி கும்பிடேக்கு அதைத்தான் நான் கடவுளை நினைக்கிறது. மற்றது வேறு என்ன யோசிச்சு கொண்டு மற்றது நல்ல கருத்து அவரோட கட்சியுடன் மகனோட கட்சியுடன் டெலிஃபோனை பதிவு இமெயிலில் ரிப்ளை பண்ணி இருக்கிறார் ஒரு நேரத்துக்கும். மற்றது உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு சரியான ஒரு ஈஸில் இருந்தும் எழுதினாலும் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. எனக்கு அதான தான் ஒரு பெரிய கவலையாக இருக்கிறேன். நான் ரெண்டாலும் ஒரு ஸ்டிக்கர் கொண்டு திரியும் கார்லேயே எண்ணம் எழுதியிருப்பேன். நீடூழி வாழ்க வேணும் நீங்கள். நாங்கள் இந்த நேரம் எங்கள் மக்களை மாதிரி 6 புள்ளிகள்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் ஒருபோதும் உங்களை விட்டு பிரியமான நான் சில நேரங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டும் இருக்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். நான் இருந்து விலகி போகிறேன், மற்றவைக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். நல்ல சண்டைக்கு சந்தோஷமாக முகம் மலைச்சு கொடுக்குறேன். கண்ணூரும் படக்கூடாது. சந்தோஷமா இருக்கு. வணக்கம். கதை கேட்க கண் கலங்குது எங்களுக்கே. உண்மையில டாக்டர் இவர் வந்து அன்றைக்கும் இப்படித்தான் சொன்னவர் வந்து தான் தண்ட 6 புள்ளிகள் அவங்க 2 பேரையும் சேர்த்துன்னு சொல்லி அப்படி ஒரு பாசமான ஐயாவை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள், தங்கச்சியும் பெற்றிருக்கிறீர்கள். ஓகே, நன்றி ஐயா, நன்றி. கோல் கொஞ்சம் ஆன்சர் பண்ணல, நான் கதைக்கிறேன், ஐயாவோட கோல் பண்ணி கதைக்கிறேன். இதுல ஒரு வசனம் சொல்றேன் தம்பி. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல் என்னும் சொல். ஒரு மகனானவர் தந்தைக்கு செய்ய வேண்டிய கை உபகாரம் என்னன்னு சொன்னார், இந்த பிள்ளையை பெறுவதற்கு இந்த தகப்பன் என்ன புண்ணியம் செய்தார். உண்மையிலேயே ஒரு தந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவர் அந்த காலத்துல இல்லாமல் இருந்த அவர் எங்களை விட்டு இல்லாமல் போனது அது எங்களுக்கான கெட்ட காலம். ஆனா நான் இதுல ஒரு தந்தையாக இருந்து என்னால் அந்த அவர் இருந்தால் என்ன உணர்வோடு பெற்றுக்கொள்வாரோ, ஒரு அரசியல் தலைமைக்கு ஒரு சமூகத்துல கிடைக்க வேண்டிய அந்த அன்புன்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு வரம், ஒரு சொத்து. அது உனக்கு கிடைச்சிருக்குது. அது உண்மையில ஒரு பெரிய கூட இந்த இலங்கை வரலாறுலேயே எங்களோட ஒரு தமிழ் அரசியல் தலைவருக்கு மக்கள் இவ்வளவு ஒரு பிள்ளையாக நேசித்து ஒரு அன்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த எந்த ஒரு அரசியல் தலைமையும் இப்ப வரைக்கும் எங்களோட மக்களுக்கு கொடுக்கல. அது உனக்கு கிடைச்சிருக்குது. சந்தோஷம். அப்ப இல்ல சில நேரம் சப்பாத்து போலீஸ் பண்ணிக்கான் யோசிக்கிறேன். உண்மையில எனக்கே கலங்கிட்டு அவற்ற கதைகள் அண்டைக்கு வந்து இப்படித்தான் சில நேரங்கள்ல ஸ்கூலுக்கு போய்க்கல என்ன செய்வாருன்னு சொன்னால், அப்ப முந்தைய ஸ்கூலுக்கு போறதுக்கு போய்க்கல சப்பாத்து ரவணா நான் சொல்றேன் பரவாயில்ல தானே, ஏலவேலுக்கு போய்க்கல சப்பாத்து வேண்டது காசு இல்லை. உண்மை அதுதான். அப்ப அப்பா என்ன செய்தார் என்றால் ஒரு ரவுனா கொண்டு தான் நீங்க நினைக்கிறேன் என்ன, நான் உனக்கு ஏவில் போக 10,000 ரூபாய் காசு ஓயில் அதான் நீ 7 போய் ஓயில் பாஸ் பண்ணோன்னா நான் உனக்கு கூட 10,000 ரூபாய் காசு இருந்தேன். ஓ அது சரி. அது பிறகு அந்த நேரம் மேல சப்பாத்தி இல்லை, ரவனாட ஷூ தான் ரவனாக்கு கொண்டே கொடுக்க அங்கே இருந்து வந்த ஷூ ஒன்று தான் கொண்டு தந்தவன். பொலிசை பார்த்து தான் நெய்லவேலுக்கு போனான். அப்பா என்ன செய்வாருன்றால் அப்போ கிளிநொச்சியில இருந்து வந்து சமான நேரம் 2002 2006 இங்கே யாழ்ப்பாணம் வரலாம் தானே ஸ்கூலுக்கு போய் சொல்ல இங்கே வாடான்னு கூப்பிட்டு சப்பாத்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் பொலிஷ் பண்ணி தருவார். அந்த முகத்தில் அந்த நுனியில் வந்து முகம் பார்க்கலாம். அப்போ பேர் சொல்வார் சப்பாத்து போடைக்க பெடலால் அடிக்கிறேன் நுனிக்கு திருப்பி வரைக்குள்ளையும் அந்த சப்பாத்துல ஒரு டஸ்ட்பின் இருக்க கூடாது. ஸ்கூல்ல போய் இப்படிதான் கை வச்சிருக்கிற ஒருத்தர் வரக்கூடாது.
அதுல ஒருத்தரை முழக்க முறையில வீட்டை வந்தா கவலையா இருக்கு வேண்டாம். அந்த மினக்கட்டு ஒரு பழைய டிஷர்ட் ஒன்றை கிழிச்சு போலீஸ் ஒரு சொல்லிட்டு போலீஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியும் போட்டு மினக்கட்டு நான் இது இன்னொரு இதையும் சொல்கிறேன். அதுதான் அங்கே ஜெயில் இருக்கு தானே. நான் இப்போ 19 நாள் ஜெயிலில் இருந்தேன். நான் சொல்கிறேன் சரியோ இல்லை, எங்களை ஜெயில் கார்டு இருக்கிறாங்க தானே. இவங்க என்ன இருக்கிறாங்கன்னா இருக்கிற கைதிகள்கிட்ட கொண்டு தான் சப்பாத்து கொடுக்குறது. இவனைகள் தான் போட்டு எச்சில் போட்டு அது போட்டு மினி பார்க்க கவலையாக இருந்தான். அவங்க ஜெயிலாக கைதிகளாக வந்தது வேறு. ஆனால் இவங்கள்ட்ட சப்பாத்து உடுப்பு கையை பிடிச்சி விடுறது அதெல்லாம் நிற்க கவலையாக இருந்து ரவணை சொல்லிக்கான ஞாபகம் வந்து ஜெயிலுக்குள்ள போனால் சும்மா இல்லை. எங்கள் எஸ்கே கிருஷ்ணா உள்ள இருப்பார், அவருக்கு விளங்கி இருப்போம். இனி ஒரு ஹெல்பிங் இல்லை, ஒரு வீடியோ வரான்னு நினைக்கிறேன். ஓகே கதைங்க அகிலன் அகிலன் கதைங்க வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க கதைங்க கேக்குது. வணக்கம் வணக்கம் டாக்டர். அண்ணா வணக்கம் கேக்குது, சொல்லுங்க. மற்றது என்ன, உங்களோட செயற்பாடுகளுக்கெல்லாம் உங்களோட வாழ்த்துக்கள். இப்ப அங்க இங்க நாங்கள் போகத்தோ இல்ல குங்குமதல் பழக்கிறதுக்கு நீங்களே ஒரு ஓப்பன் கிளாஸ் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு. அங்க இங்க நாங்கள் மினக்கிடத்தவில்லை, உங்களுடைய குழந்தை பிள்ளைகளை விடலாம். அதுல நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் எங்களோட வாழ்த்துக்கள். மற்றபடி எங்களோட உதவிகள் எதுவும் தேவை என்றுன்னா இந்த தளம் மூலமா கேட்டீங்கன்னா நாங்கள் எதுவும் செய்யறதுக்கு தயார். பெரும்பாலும் ஒன்றும் தேவைப்படாது. பாராளுமன்ற தேர்தலுக்கு நின்று அடிபட்டு துண்டுகள் அறிய வேண்டி வராது. ஆனா போன முறை யோசிச்சேன், எங்களோட புலம்பெயர்ல இருக்கிற எங்களோட ரத்தங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நியூஸ் இதோட. போன முறை நான் நின்ற வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலமும் இப்படி அள்ளுறேன். நான் என்ன நினைக்கிறீங்க, விடிய காலம் முன்னுக்கு வாசல்ல கொண்டு வந்து தங்கண்ட இதை எரிஞ்சிட்டு போவாங்க. நானும் இல்லை நினைக்க பார்த்துருக்காது. நான் ஒன்று கூட கொண்டே எரிஞ்சதில்லை ஒரு வீட்டுக்குள்ளையும். போய் கையில கொடுக்கலையும் வண்டி தான் கொடுக்குறது. அப்ப இது கௌசல்யா பேர பின்னாலும் சொல்லும் இப்படி அள்ளி கொடுக்குறீங்க பேருங்கள்ட்ட இல்லை. நாங்கள் எங்களுக்கு அப்படி தேவைப்படவும் இல்லை. ஆனால் நான் அண்ணா உதவி செய்யறேன்னு சொன்னவர் இந்த முறை அதையும் குறைக்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஓனாவே எந்த யூடியூப் இருக்குது, மற்றது அதையும் குறைக்கிறது டிசைட் பண்ணிட்டேன். உள்ளாட்சமா செய்யற சில நேரம் அந்த வீதிகளுக்குள்ள வீடுகளுக்கு இறங்கி சில நேரம் செய்ய வேண்டி இருக்கும். அதையும் தவிர நான் அவ்வளவு பெருசா காதல் தேவைப்படான்னு நினைக்கிறேன். மற்ற இன்னொன்று டாக்டர் வணக்கம் மகனே, உங்களுடைய அந்த பஃப்ரா அந்த இதை அந்த பார்ட்டியை சரியாக ஃபோன் பண்ணி லைஃப் மெம்பர்ஷிப் மாதிரி எல்லாம் சேர்றதுக்கு நான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அது இருக்கா சரியா அந்த பார்ட்டியை ஃபோன் பண்ணி எடுத்துருங்க. இல்லை பார்ட்டி என்னண்டா 3ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கவே அதுக்கு முதல் 31ஆம் தேதியோ 30ஆம் தேதி அறிவிச்சுட்டு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணலாமண்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போக 3ஆம் தேதி அறிவிச்சு விட்டாங்க தேர்தல் அண்டு. அதுக்கு பிறகு அவ முதல்ல அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னவே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நாங்கள் பார்ட்டியாக ஒர்க் பண்ண வலிக்கிட்டோம், இதை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் டாக்குமெண்ட்டை பிறகு தாங்க உண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் தேர்தல் முடிஞ்சு அங்கால நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்ச நாள் போக நான் நினைக்கிறேன் ஒரு 2 வீக்ஸ் ஃபைனல் நான் நினைக்கிறேன். அது பிறகு பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஆனால் அதுக்கிடையில் நாங்கள் எங்களோட இன்டர்நேஷனல் மெம்பர்ஷிப்பையும் ஸ்ரீலங்கன் மெம்பர்ஷிப்பையும் நாங்கள் செய்வோம். அதை நான் ஒஃபிஷியலாக செய்யணும். மற்றது ஐடென்டி கார்டு எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் மட்டும் யோசிக்கிறேன். அது நான் ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக செய்யணும். மற்றது அதில் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள இருந்து எல்லாருமே இப்போ அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி செய்வோம். இந்த உள்ளாட்சி செய்தல் முடிய செய்கிற மன்னன் அது. சரி, என்ன இறக்கி விடுங்கோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அது டீச்சர் ஒர்க்கா எங்கிட்ட நாங்களே டீச்சர் இருக்கா எடுமையா அந்த கனடால இருந்து கொஞ்சம் சந்தைக்கு வந்து நிக்கிறேன் தம்பி உன்னே இருக்கா போயிட்டுனோ தெரியலையா சுரேஷனா அந்த டீச்சர் யூசர்னு சொல்லி 59 அது அவ இருக்கா எடுங்க மேல. ஓகே ஓகே. ஜூசர் சொன்னது கண்ணா ஜூசர் ரெண்டு இருக்குது. நீங்க கதை எங்க நாடு 59 வணக்கம் வணக்கம். ஓ ஹலோ வணக்கம். குரலை கேட்டு வணக்கம். என்னன்னா டாக்டர் இப்படித்தானே இப்ப சில விமர்சனங்கள் வரையக்குள்ள இப்ப கவிதை எழுதுறதுக்கு ஒரு மரபு இருக்கு, கட்டுரை எழுதுறதுக்கு ஒரு மரபு இருக்கு. உங்களை விமர்சிக்கிறதுக்கு ஒரு மரபு வச்சல விமர்சிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி விமர்சிக்கிறாங்க. விளங்குது? அப்ப ஆக்கள் எழுதி கொடுத்ததை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான் அந்த விமர்சனங்கள் வருது. அதனால நீங்க அதை பற்றி டாபிக் தானே உண்டு. இந்த பதவியை கௌசல்யா கொடுக்க போறேன்றது
அடுத்த மாநசபை எம்பி போறேன்னு ஒரு பயமா அந்த ஒரே டாபிக்ல நிக்கிறேன், வேற டாபிக்ல இல்ல அவை. அப்ப அது ஆட்ட வேக்கலால வருதோ அப்ப அவ வந்து அங்க விட வேண்டப்பட்டிருக்கணும், இல்லாட்டி அங்கே அதை அங்கே அவைக்கு திணிக்கப்பட்டிருக்கணும்ன்றது சாதாரண ஒரு மக்களை எங்களுக்கே தெரியல. கொஞ்சம் படிச்ச சனத்துக்கு அது ஒபியஸா தெரியும் என்ன. அப்ப அதை நீங்க அதை பற்றி நீங்க உதவ பண்ண தேவையில்லை. நான் இல்ல ஒரி பண்ணல, நான் சிலதேலுக்கு பதில் சொல்லணும்னு யோசிச்சேன் என்றால் சில நாயில கங்கி அடிக்க சொல்லும். சிலது தெரியுதா டாக்டர், வந்தா மிஸ் கால்ல அடிச்சு நைட்ல கரைச்சல் படுத்தினா நீங்கள் பேசுற பேச்சுகள் தெரியும் தானே. அப்ப எங்களுக்கு தெரியும் ஆறார இந்த மாதிரி எங்க வச்சிருக்கணும்னு. நான் அதான் யோசிக்கிறேன், எங்களை எல்லாம் போன தந்து பேசுறான்னு சொன்னா ஒருத்தரும் காது துறக்க இல்லாது. இருந்து துவாங்கிறா பிறகு அவளான் அங்காள் பக்கத்துல வச்சுட்டு ஓட வேண்டியதான். இல்ல தம்பி எல்லாரும் உன்ன கத்துற அப்படி பேசுற இப்படி பேசுறான்னு நாங்க தளத்துல ஒரு கட்டத்துல ஆக வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க. நாங்களே கத்துற கத்தி இப்பதான் குறைச்சு வச்சிருக்கிறோம், அப்படி கதைக்க கூடாது. டீச்சர் வணக்கம் டாக்டர். மௌனியா நோக்கி பயணம் போய் கொண்டிருக்கிறேன், நீ கொழும்புல. பத்திரமா போங்க, சந்திப்பேன் நாங்கள் அங்கே. சந்திப்பாம், வேலைகள் நடக்குது எல்லாம். கொஞ்சம் இதுகளையும் பாருங்க, வாய்ஸ் மெசேஜ்களை பாக்குறேன், நான் பாக்குறேன். ஓகே, நான் மௌனியா என்ன ஃபைனலைஸ் பண்ணல, நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, நான் அங்கதான் நிப்பேன். தங்கச்சி வாய்ஸ் மெசேஜ்கள் அப்டேட் பண்றேன், பாருங்க அம்மா. ஓகே 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 ஓகே, சந்தோஷம். பாதுகாப்பா எல்லா வேலைகளையும் செய்யுங்க, வாழ்த்துக்கள். ஓகே, மக்களை கதைக்க இடம் கொடுக்குறேன், கீழே இருந்து பாக்குறேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி அக்கா, நன்றி. அந்த டாக்டர் அன்றைக்கு யாரோ ஒரு ஆள் சொன்னார், அந்த பார்லிமெண்ட்ல கதை கேட்கணும், அந்த விரோத நீட்டி கதைக்காதங்க உண்டு. அது உங்களோட அப்பாட்டா தான் போய் கேட்கணும். அதான் விரோத நீட்டி கதைக்கிறதும் அந்த நடந்து போறதும் அந்த ஹோட்டல்ல அடிக்கல. நான் உங்களோட ரவுராமன் பேருக்கு போன் பண்ணி சொன்னேன், உங்களோட அப்பா நடந்து போற மாதிரி கிடக்கு முங்க போறாரு. அடுத்த கட்டம் பார்த்தா கண்ணாடி தலையில் அடிச்சு. இல்ல அவர் கூட்டி கொண்டு தான் பிள்ளை அவர் திருப்பி மாட்டி சாப்பிட போறேன். அவசரத்துல இவன் டப்பன்னு கதிரைக்குள்ள எங்கேயோ குனிஞ்சிட்டான், அதனால எனக்கு தெரியல. எனக்கு ஆளை ஓடிட்டோ நினைக்கிறேன், அந்த ஏரியாவில் இல்லை. ஆனா மாறி அடி விழுந்துட்டாதான் பிறகு அவர் தான் அந்த கை வைக்க ரெண்டு பேருக்கும் புரியானே. சரி, முடிஞ்சு அதை கடந்து போவோம் டாக்டர். வேறு என்ன கொஞ்சம் உடம்ப கவனிக்கணும், வயிற்ற கொஞ்சம் குறைக்கணும். தம்பி அதெல்லாம் இதுல கதைக்க கூட. அப்ப நீங்கள் நேர போன் பண்ணி கதைக்க டாக்டர். சரி, ஓகே. நேர எங்கய்யா போன் பண்றது, நேர எங்கய்யா எடுக்கிறது. நன்றி நன்றி. ஓகே ஓகே, ரக்கி விடுங்க, நீங்க வேற யாரையும் பேசுங்க. இதுல நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஆனா இதுல யாரு ஏத்துறன்னு தெரியாம பேசாம இருக்கிறது. இல்ல அப்படி நாங்க நினைக்கிற மாதிரி ஏத்தலாம். இது ஒரு செகண்ட் எல்லாமே நடந்துருமண்ணா. கைய பக்கத்துல வச்சு வந்து புஷ்க மாத்தி விடுங்க. தோசை எல்லாம் வந்துருக்கு, எல்லாம் வந்துருக்கு. 650 அப்போ 650 கிட்ட நின்றுது. டாக்டர் உங்களோட பாட்டு டாக்டர், நாங்கள் ஜேடி அன்னைக்கு நன்றி சொல்லுவோம் டாக்டர். அந்த பாட்டு டாக்டர் அது ஒரு தனித்துவமான பாட்டு டாக்டர். அது உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆக்கபூர்வம் நல்ல ஒரு பாட்டோடு இயற்றிருக்காரு ஜேடிஎல் இந்த முயற்சியில. இந்த எழுதின அண்ணாவோட நான் வீடியோ கால் காய்ச்சினா அதை நீங்க அவரோட வீடியோ கால் காய்ச்சிங்கன்னா செத்துருவீங்க. ஏதாவது செய்யணும், இன்னும் கொஞ்சம் அரசியல் வளரணும், வளர்ந்தாதான் செய்யலாம். ஓகே
வணக்கம் வணக்கம் டாக்டர். அ- வணக்கம் அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அப்போ என்ன அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த கட்டுப்பணம் ஒன்றும் செலுத்த இன்னும் உங்கள்கிட்ட இதுகளை நான் பார்க்கல. மற்ற இதுகளை நான் பணம் பார்த்து திங்கட்கிழமை முழு வடக்கு கிழக்கு முழுக்க கட்டுப்படும். ஏனெண்டா மற்ற அவர் ஒருத்தர் போய் சொல்லி போட்டு வந்திருக்கிறார். பயணிகளும் தங்களுக்கு தானே போய் சொல்லி போட்டு வந்திருக்கிறார். பார்த்துட்டு சிரிச்சு போட்டு இருந்துருக்கிறார். வேறு அதைத்தான் உங்கள்கிட்ட இதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட இதுகள் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். அதான் மற்றது இது 17 சொன்னது எனக்கு தெரியும் 3 பேர் சொல்லியிருந்தோம். சுமந்திரன் சொல்லிட்டார், CVK சிவஞானம் சொல்லிட்டார், சில்லறை கட்சியெல்லாம் வெல்லாது தான் வெல்லுவேன்ட்டார். அவருக்கு இது இந்த கட்சியில் இருக்கணும் ஞாபகம் வரையாது. அடுத்தது மானம் சொல்லிட்டு தாங்கள் தான் ஃபைனலை வின் பண்ண போகிறேன்ட்டு, என்பிபியும் சொல்லிட்டு தாங்கள் தான் இப்போ நான் இப்போ என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிருக்கேன். அப்படி அண்டில்லை டாக்டர். சுமந்திரன் அங்கே இருக்கும் மட்டும் வேட்டிக்கு அவைக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. நீங்கள் ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ள போன அப்புறம் எனக்கு கணக்க விஷயம் விளங்குது. சிலதில் கதைக்கலாம், சிலதில் கதைக்க கூடாது. அதில் சிலது நீங்கள் எத்திக்ஸ். கதைக்காம விடுறது தான் நல்லது. கதைக்காம விடுறது தான் டாக்டர் நல்லது. ஏன்னு சொன்னால் இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் உங்களை எங்கே மாற்றுறதுன்னு சொல்லி உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருப்பாங்க. இதில் கனவே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதில் கருப்பாடுன்னு சொல்கிறாங்க. அவை தான் கூட பேர் நிற்கணும், உங்களை எங்கே கொண்டு விழுத்தலாமான்னு சொல்லி. அந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல இதை நிதானமாக போகணும். என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் முக்கியமான நேரம். ஏனென்றால் உள்ளூராட்சி தேர்தலில் எங்கே எப்படி தான் என்ன இருந்தாலும் பாருங்க, கடைசி நேரம் அந்த விண்ணன்னு சொல்லி எங்கண்ட தாடியாக்கு எதிராக ஒரு ஊடக மன்றத்தில் ஒரு போட்டார். அதில் வச்சு அடி பண்ணினவர். அதே மாதிரி உங்களை கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்றில் வச்சு உங்களை தாக்கினோம். எந்த சந்தர்ப்பத்திலும் வலு கவனமாக இருங்கோ. மற்றது எங்கள் சிஸ்டர் சரியா அடிக்கடி உடையிற கவனமாக. இனி இப்படி ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு வெளியில் வரைக்க உங்களை எத்தனையோ வகையில் அடிப்பாங்க. நீங்கள் இந்த காதால கட்டு அடுத்த காதால விட்டுட்டு நீங்கள் என்ன செயற்பட இறங்கினீங்களோ அந்த இதில் போய்கொண்டிருங்க. நீங்கள் உங்கள் சில இதுகள் பார்க்க நீங்கள் உடைகிறீங்க, உடையாதீங்கோ. ஸ்ட்ராங்காக போகணும், அதுதான் நல்லது. ஓகே ஓகே ஓகே. நன்றி. தோசை கதைங்கோ. வணக்கம் தோசை. தோசை தோசை பேரை சொல்லவே சிரிப்பா இருக்குது. தோசை நித்துறேன். சரி ஓகே. மற்ற இந்த ரத்னவண்ணான்னு சொல்லி வருவதா நல்லா கலைக்கிறவர்னு நினைக்கிறேன். ரத்னமண்ணா கதைங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. இல்லை அவரை சுற்றி இப்போ இன்னும் வேற இல்லையா? எனக்கு தான் காட்டும். ஓகே, வேற ஒரு ஆளை பண்ணுங்க. ரேடியோல என்ன எடுங்க அண்ணா. இதுக்கு எக்கச்சக்கமான ஆக்கள் நிற்கணும். எனக்கு அதைத்தான் நான் ஜோதிச்சு போட்டு உங்களுக்கு தான் ஆக்களை தெரியும், தோழிக்க தளங்களை தெரியுறீங்க பார்க்குறீங்களான்ட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ரத்னம கண்ணன் கதைக்கிறீங்களா? வணக்கம் டாக்டர். கண்ணன் வணக்கம் டாக்டர். நேற்று உங்களோட நாங்கள் காய்ச்சோம் நேற்று லைஃப்ல. டாக்டர், நீங்கள் இப்போ அடுத்த இந்த தேர்தல் வரைது தானே, நீங்களே இப்படி ஒரு முயற்சி செய்யக்கூடாது. இப்போ எல்லா ஊர்லேயும் கோயிலோ ஊருக்குன்ற ஒரு தளம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்புக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ அந்த வாட்ஸ்அப் தளத்துகளை நீங்கள் அந்த ஊர்களில் போய் கதைச்சி அதில் நீங்களே ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணி உங்களோட அதில் இப்போ நீங்கள் செய்கிற விஷயத்தையும் அதில் நீங்கள் அறிவிச்சிங்களேன்டா எல்லாருக்கும் அது விளம்பரமாயும் இருக்கும், எல்லாரும் நம்பிக்கையாக பார்க்கக்கூடியதாயும் இருக்கும் டாக்டர். அப்படி ஒரு முயற்சி செய்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த வின் பண்ணணும்ன்றதான் எங்களுடைய ஆசை. சிக்கல் பிரச்சனையா இருக்கு, நான் எனக்கு இது தெளிவு இல்லாமல் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. எங்கிட்ட ஒரு ஆள் கேட்டு இருந்தா டாக்டர், யாழ்ப்பாணத்துல அந்த விளம்பரம் கொடுக்குற இடம் இருக்குதானே, அந்த ரோட்டுல போட்டிருப்பாங்கம்மா, அதுல கொடுக்கறதுக்கு தாங்க முயற்சி செய்ய போறோம். உங்களோட அனுமதியை கேட்டவே நான் உங்களோட கதை கொண்டு வரேன். காட்சிப்படுத்தலாம், ரோட்ல காட்சிப்படுத்தவும் மேலாது, சுவரட்டி ஓட்டவும் மேலாது, எல்லாம் தடை. சரி சரி. வாட்ஸ்அப் தளத்தை பயன்படுத்தலாம் தானே டாக்டர்?
எது ஒவ்வொரு ஊர்களில் இருக்குத்தானே டாக்டர்? நம்ம சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் தானாங்களோ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு குரூப் இருக்குத்தானே? எந்த சுவரட்டியுமோ எந்த பதாகைகளுமோ உங்களோட ஆஃபீஸில் இருந்து 200 மீட்டருக்குள்ளே நினைக்கிறேன் நான் உள்ளுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் பாவிக்கலாம், ரோட்ல எல்லாம் போடலாம். ஓகே. கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் செய்யலாம் தானே இப்ப டிவிலயோ அல்லது நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல? இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேப்பர்ல போட போறீங்கடா அது போடுறதை விட ரீச் ஆகும் இந்த ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல போடுறதும் மற்றது இந்த யூடியூப்ல போடுறதும். அதால காசு ஒரு சதம் செலவழிக்க தேவையில்லை. மயூரன் வந்து கணக்க காசு செலவழிச்சவன் அதுக்கு வந்த காசு எடுத்து அதுக்குள்ள போட்டு நினைக்கிறேன் அதில் ஒரு 10 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்ந்து எங்களையும் கிழிச்சுமே இதை போட்டிருந்தேன் நினைக்கிறேன் எந்த கட்சியில இருந்து. ஆனா நான் ஒரு சதம் செலவழிக்கிறது அப்படி போட்டு நினைக்கிறேன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஞாபகம் இல்லை எனக்கு. பொற்குடத்துக்கு பூ போட்டு தேவையில்லை. விளங்கில்ல பொற்குடத்துக்கு பூ போட்டும் தேவையில்லை என்று சொல்லி நான் சொல்றேன். அதை விளம்பரம் தேவையில்லை. சரி சொல்லுங்க. மற்ற டாக்டர் உங்களுடைய ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப நீங்கள் இப்ப இந்தியா இருக்குது, இப்ப நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற இப்ப ஊருக்கு எந்தாலும் ஒரு ஊருக்கு உங்களோட தலைமையில ஏதாவது ஒரு ஒரு வேலை திட்டம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இப்போ என்ன வேலை திட்டம் வந்து ஃபினான்சியலாக ஒன்றுமே செய்யலை. ஃபினான்சியலாக அதாவது வந்து காசு செலவழித்து செய்கிறது வந்து ஏற்கனவே செய்து முடிஞ்சது 1-2 இருக்குது. அதை விட இதில் எங்கள்ட என்ன சாமான் அது வட்டக்கட்சி 5 lakhs ஒன்று தந்து அந்த வேலையை ஒன்று செய்தபடி இருக்குது. அதை விட எனக்கு 93 லட்சம் 9.3 மில்லியன் இதால் தந்த இதால் கவர்மெண்டால் தர பன்முகப்படுத்தப்பட்ட நிதி. அதில் 40 தெல்லிப்பழ கண்ணக்கிறேன், 53 சாவச்சேரி கண்ணக்கிறேன், அல்லது மாறி வரியில் அது கொடுத்துருக்கிறேன். அதோட கிளிநொச்சியில் 20 லட்சமோ 2 மில்லியன் தந்திருக்கிறேன். அதையும் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுத்துருக்குறேன். என்னோட வந்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். நான் ஒன்றுமே நான் அணியாமல் போக விடையில. ஓகே டாக்டர். இப்போ நான் கேட்குறேன், அந்த நீங்கள் கொடுத்த காசு அது சரியா செயல்படுத்தப்படுகிறதான்ற அந்த ஒரு வீடியோ எல்லாம் போய் பார்ப்பேன். நான் அது இப்போ தானே அப்ரூவல் கொடுத்துருக்குறோம். டிசிசி மீட்டிங்கள் நடந்தது. அதுண்ட வீடியோக்களை வெளியால் போட சொல்ல ஜிஏ மாட்டேன் என்னன்னு தெரியலை. அதில் காரசாரமாக நானும் கயந்திரமார் பொன்னம்பலமும் கதைச்சினாங்க. அதால் அதை போட விரும்பலை, அந்த வீடியோ போட விரும்பலை. மினிட்ஸை மட்டும் போட்டிருக்கணும். டிசிசி மீட்டிங் முடிஞ்சுது. பொதுமக்களுக்கு ஒரு அறிவித்தல் டிசிசி மீட்டிங்கை வச்சு முடிச்சுட்டோம். அடுத்து இப்போ 21க்கு பிறகு திருப்பி டிசிசி மீட்டிங் மக்கள் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். என்றால் வடக்கில் அந்த வந்த காசு எல்லாம் மற்ற எம்பி மேலும் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துருக்கணும். எனக்கு மட்டுமில்லை எல்லா எம்பி மேருக்கும் வந்தது. அவையும் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துருக்கணும். அந்த டீட்டெயில் ஒன்றும் வெளியால் வரையில. ஏனென்றால் அந்த வீடியோ வெளியால் போட விரும்பினார். அதுதான் அது வெளியில வந்து டாக்டர் நீங்க செய்யற விஷயம் வெளியில வந்து மக்களுக்கு தெரியப்பட்டதான் அது உங்களோட செல்வாக்கும் கூட. மற்ற அதுல அங்கே ஒரு ஊழல் நடக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நேர தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலில் 20 லட்சம் வந்து பீடியாட்டிக் போர்ட் திருத்துறதுக்கும் 20 லட்சம் ஜினோம் ஸ்போர்ட் திருத்துறதுக்கும் கேட்டது. சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஜினோம் ஸ்போர்ட்டுக்கும் பீடியாட்டிக் போர்ட்டுக்கும் மற்றது கன்சல்டன்ட் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிற இடத்த திருத்துறதுக்கு எல்லாத்துக்குமே கேட்டவை. ஸோ அது அண்ணன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சனமே தேடி பிடிச்சி போடும். எங்க டாக்டர் ஆசை யோசிக்க தேவையில்லை. ஓகே. அப்படியேண்டா அந்த கொடுக்குற காசு நல்லா பயன்படுத்துனா அது சந்தோஷம். உங்களோட இப்போ நீங்கள் கொடுக்குற காசே அது ஊழல்ல மாட்டுப்பட்டது என்றால் அது நீங்க கொடுக்குறதே அது நீங்கள் இருந்தும் அது பிரயோசனம் இல்லாமல் போயிடும் என்ற மங்காளிங்களை போகாது. அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஓகே, சந்தோஷம் டாக்டர். அது அந்த ஒரு கேள்வியா உங்களை கேட்க நினைக்கிறேன். ஓகே, நன்றி அண்ணா, இறக்கி விடுங்க. சந்தோஷமா, நன்றி டாக்டர். வணக்கம். நான் 2ஆம் தரம் வந்து கதைக்கிறேன். என்னென்னா டாக்டர், என்னென்றால் இப்போ எங்கட போராட்ட காலங்களில் இந்த புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வந்த நிதியை விட நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு 2009க்கு பிறகு ஒவ்வொரு குடும்பமாக ஏகப்பட்ட நிதி வந்திருக்கு. ஆனால் எதுவித முன்னேற்றம் சீரழிஞ்சு போயிருக்கு எங்களோட சமூகம். அப்போ இந்த ஊழல் ஒழிப்பு அணி வந்து ஒரு அடி ஒன்று உச்சந்தலையில போட்டிருக்குது. அதுக்கு நீங்களும் அதுக்கு ஒரு தண்ணி பாய்ச்சி அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு தண்ணி பாய்ச்சி இருக்கிறீங்க. அது நான் சொல்ற விளங்குமென்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதான் இந்த விஷயத்துல
அதான் நீங்க ஷேர் பண்ணது பிள்ளை இல்லை டாக்டர். நானும் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஏகப்பட்டாக்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் சமூகத்திலே ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறோம், அதைத்தான் ஷேர் பண்றோம். சமூகத்தை 2080 முதல் இருந்த மாதிரி ஒரு சமூகம் பெறணும் என்று விரும்புகிறோம். ஆனால் அதுக்குரிய மக்கள் பிரதிநிதிகள் இதுவரை கிடைக்கல. இப்ப நீங்கள் ஒரு துணிஞ்சு நின்று செய்யுறீங்கள், எங்களோட கருத்துக்களை உள்வாங்குறீங்கள், அதை செய்யலாமோன்னு சிந்திக்கிறீங்கள். அதால உங்கள்கிட்ட நாங்களும் எங்களோட கருத்துக்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் ஏர்ட்ட நம்பர் இருந்தது, எங்கள்கிட்ட ஏர்ட்டையும் இல்லை. இப்ப நாங்கள் சுதந்திரமா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது, நீங்களும் உள்வாங்குறீங்கள். அதால நாங்கள் கருத்துக்களை சொல்றோம். என்னென்றால் இந்த நிதியை ஒரு நீங்கள் இப்ப உங்களுக்கு அதிகாரம் இல்லை உங்கள்கிட்ட, ஆனா கதைக்கக்கூடிய வேலை உங்கள்கிட்ட இருக்குது. அதால எங்கட தமிழ் மக்களுக்குரிய நிதியை ஒரு ஏதாவது ஒரு பிரயோசனமான வழியில குவிச்சு எங்கட தமிழ் மக்களுக்கு போன நிதிக்கு எதுவித இப்ப எங்கேயோ வந்திருக்கணும் எங்கட சமூகம் உங்கள நிதிக்கு. ஆனால் ஒரு முன்னேற்றம் சீரழிஞ்சிருக்குது. இப்போ இதே ஒரு ஐடியா பண்ணி எப்படி நாங்கள் இந்த நிதியை குவிச்சு இந்த சமூகத்தை நாங்கள் மீட்டெடுப்போம்ன்றதே ஒருக்கா ஜோசிங்க டாக்டர். இது ஒரு முக்கிய வேண்டுகோள். ஜோசிக்கு டிரெக்ட் ஃபார்வர்ட் ஆன்சர் நான் சொல்றேன். என்னென்றால் இப்போ எனக்கு உதவி செய்த ஆக்கள் கூட, தேர்தல் நேரத்தில் உதவி செய்த ஆக்கள் கூட ஒரு நம்பிக்கையில் டாக்டர் கொடுத்தா டாக்டர் பார்லிமெண்ட் போவார், அப்போ சனத்துக்கு ஏதாவது நல்ல ஒன்று நடக்குமான்னு தான் உதவி செய்தவர். அதே மாதிரி இப்போ இந்த யூடியூபர்ஸ் எடுத்து வீடியோக்கள் போடைகளை சில பேர் இலகிய மனம் கொண்டார்கள். மற்றது நாங்கள் தப்பிட்டோம், யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த போருக்குள்ள தப்பிட்டோம், அங்கே கஷ்டப்பட்டதுகள் இருக்குது, ஸோ யாரோ ஒரு ஆளுக்குள்ள போகட்டும் ரெண்டு பேர். எனக்கு கூட இவ்வளோ பேர் கண்மூடித்தனமாக சொல்லியிருக்கணும். நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கணும், எனக்கு எங்களோட பேங்க்கில் காசு இருக்குது, கிரெடிட் கார்டை தரம், நீங்கள் வச்சிருக்க டாக்டர். நான் ஒருத்தர் டைமே அதை வேண்டியில்லை, இது வரைக்கும் ஒருத்தர் டைம் அப்படி வேண்டியில்லை சொன்னாக்கள். இதில் கேட்டு கொண்டு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் இது ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, இப்போ நாங்கள் இந்த கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு போய் மாதம் இல்லை ஒரு 30,000 ரூபா கொடுக்குறதால ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாது, ஒரு குடும்பத்தை செத்தாலும் காப்பாற்றலாது. அது மாதிரி இப்போ நாங்கள் ஒரு கைகால் இல்லாத ஒரு அம்மா அப்பா 2 பேர் இருக்கணுமெண்டா அவைக்கு ஒரு மாதம் 50,000 ரூபா படி 3 வருஷத்துக்கு அனுப்பின உடனே குடும்பம் காப்பாற்றப்படாது. ஒரு நாளைக்கு அனுப்ப விட்ட உடனே அவையோட கதை சரி. நாங்கள் நான் என்ன பிளான் பண்ணி அனுப்பேன்டா, இந்த மாதிரி மாகாண சபை கையில் வெறுமை இருந்தா அதுக்கு பிறகு எங்களோட தமிழர் தேசிய நிதி அமௌண்ட் சொல்லி ஒரு அரசாங்கத்தின் அப்ரூவலோட ஒரு நிதி அமௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் நான் முந்தைய உங்களுக்கு சொன்ன இளஞ்செழியன் சார் உட்பட ஒரு கொஞ்சம் படிக்காக்கள் நல்ல பேர் உள்ளாக்கள் அவைய பொறுப்பாக போட்டுக்கோ. ஒரு ஆள் பொறுப்பாக போட்டால் தானே. இப்போ உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாண முதலமைச்சர் நிதி அமௌண்ட் ஒன்று உருவாக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும், சிவி விக்னேஸ்வரன். ஆனால் அந்த நிதிகளுக்கு என்ன நடந்ததுன்ற யாருக்குமே தெரியாது, எவ்வளோ வந்தேன்னு தெரியாது, போனான்னு தெரியாது. கடைசியாக பாப்பை மீட் பண்ணி கொடுத்தான்னு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த முறை அப்படி எங்களுடைய மக்கள் நம்பி பாராளுமன்றத்தில் இருந்து மாகாண சபை தெரிவினமாக இருந்தால் நாங்கள் மாகாண சபையில் ஒரு நிதி அமௌண்ட்டை உருவாக்கி தொழிற்சாலையில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். உதாரணத்துக்கு தோல் தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை திருப்பி மீட்சில் வச்சு செய்கிற தொழிற்சாலையாக இருக்கலாம், அல்லது எங்கள்ட எங்களோட பணம் பொருள் உற்பத்தி அந்த தொழிற்சாலை. அப்படி ஒரு ஆளுக்கு பெர்மனண்டாக ஒரு தொழிற்சாலை ஒன்றை கட்டி அதில் ஒரு 400 குடும்பம் 500 குடும்பத்துக்கு வருமானம் பெறக்கூடிய மாதிரி செய்தா ஒழிய தாங்களாகவே உழைச்சி தாங்களாகவே சாப்பிடக்கூடிய எல்லாமே கொண்டு ஒழிய மற்றபடி எஃப்சி மோட்டர் சைக்கிளையும் இப்போ என்ன புது மோட்டர் சைக்கிள் சரி ஹோண்டாவில் புது மோட்டர் சைக்கிளையும் வேண்டி கொடுக்குறதால, அல்லது iPhone 16 Pro Max ஆகும். என்னோட இருக்கிறது இஸ் நோமல் விவோ ஃபோன், iPhone 16 Pro Max வேண்டி அனுப்புறதால எங்களோட சமூகத்தை காப்பாற்றிடாது. அதில் என்னென்றால் இப்போ எங்களோட ஆக்கள் சரியான வீக் பாயிண்ட், ஒரு ஆக்கள் ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த கஷ்டப்பட்ட உடனே ரைட் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களோட பேரை சொல்லி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸண்ட பேருண்ட குடும்பம் உதவி செஞ்சாண்டு யூடியூப்பில் போடுங்க தம்பியண்டா, அங்கே அவங்க எக்ஸண்டுக்கு என்ன பேர்கிட்ட வேண்டுவாங்க. ஒரே மாதிரி சுந்தரலிங்கம் வேலட்டி இருக்கும், ஆனால் ஒரு சுந்தரலிங்கத்தின் காசு தான் போகும். நான் நினைக்கிறேன் மாநசபைக்குள்ள நான் வந்தால் வடக்கு மாகாணத்தில் அது பிறகு இந்த ஹெல்பிங் வீடியோஸ் போடுறது, அல்லது அந்த கைகால் இல்லாதவர்கள் எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு காசு உழைக்கிறது, அல்லது அந்த கஷ்டப்பட்ட வீடியோக்குள்ள பூந்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே மாகாண சபை சட்டத்துக்குள்ள முழுக்க தடை செய்யணும். ஒரு இல்ல மலரக்கா இப்ப எல்லாரும் புறநிக்க கூட இருக்கா, ஏன்னா டாக்டருக்கு நித்திரை காணாது உடைய ஒழுங்கு நினைக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு இல்லையா? இல்ல நான் பிரச்சனை இல்லை, என்ன ஒரு காமெண்ட் கேட்கலாம். சரியா இதுல ஒன்று ஆட் பண்ணணும். நீங்கள நிக்கிறபடியால்
இந்த இந்த கலாச்சாரத்தை, இந்த யூடியூப் கலாச்சாரத்தை அதிகமா கொண்டு வந்தது வந்து இந்த ரீச்சா பாஸ்கர். நீங்க வேணுமென்றால் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, இந்த என்னது உறவு பாலம் என்ற நிகழ்ச்சியில எங்களோட போராளிகள் ஓடி ஒரு ஒரு ஒதுங்கி ஒன்றும் சில பேர் உண்மையிலேயே நன்மை பெற்றிருக்கிறோம். ஆனா அவைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து தன விஷயங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கினது வந்து முதல்ல இந்த ரீச்சா பாஸ்கரன். இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், நான் இதை ஆட் பண்றேன், என்னடா கணவர் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். அதுக்கு பிறகுதான் இந்த இந்த எங்கட பிள்ளைகள் வந்து இந்த எங்கட சகோதரங்கள் வந்து இந்த யூடியூப் இதை வந்து துணிஞ்சு இதால வருமானம் பெறுமென்று கொண்டு வந்தது. இவர் தான் அடிப்படை காரணம். இந்த சமூக சீர்கேட்டுக்கு இப்படியான அது நான் உங்களுக்கு நீங்க நிக்கிற இப்ப கணவர் நிக்கிறபடியா இதை சொல்றேன். இதுக்கு நீங்க நல்ல ஐடியா டாக்டர். மற்றது இந்த நீங்க இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்கல நாங்கள் ஒரு முயற்சி செய்து நாங்கள் அதை பிறகு நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். எல்லாம் முடிஞ்ச இந்த தேர்தல் எல்லாம் முடியட்டும். இந்த விஷயத்துல ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் முதல் செய்து நாங்கள். ஆனால் அங்க சரியான ஆட்கள் இல்லாததால கொஞ்சம் யாராவது கொஞ்சம் என்டர்பிரினர்ஷிப் வந்து இங்கே கொஞ்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவைக்கு வந்து ROI இருக்கும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் வேணும். இப்போ 50 லட்சத்தை போடுறோம்னால் அந்த 50 லட்சத்தை 3 வருஷத்துல 5 வருஷத்துல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் வேணும். பட் ஒரு மார்ஜினல் காஸ்ட் உண்டு. நான் எக்கனாமிக்ஸும் படிச்சிருக்கிறேன். மார்ஜினல் காஸ்ட் இப்போ டபுள் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு மார்ஜினல் காஸ்ட் உண்டை வச்சுக்கொண்டு அவை ஏதாவது நல்லது செய்வினமெண்டா அவைக்கும் தங்கண்ட இருக்கிற காசுக்கு ஏதாவது செய்ததாகவும் போகும். ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் இருக்கும். அதை விட நான் நினைக்கிறேன் அப்படித்தான் எங்களோட சமூகத்தை தூக்கலாமே ஒழிய சும்மா அங்கிருந்து காசு அனுப்புறதால ஒரு நாளுமே தூக்கலாம். இல்ல உண்மை டாக்டர், இதை வந்து ட்ரை பண்ணினவே டாக்டர். ஆனா அங்கே ஒரு சரியான ஆட்கள் இல்லாததால கொஞ்சம் அது வந்து இதுல போகுது. நீங்கள் ஒரு சரியான ஆளா இப்ப இருக்கிறீங்க, துணிஞ்சு எதையும் செய்யக்கூடிய ஆள் இருக்கிறீங்க. நீங்கள் இதுல கொஞ்சம் இந்த எல்லாம் எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும், நான் உங்களோட கதைக்கிறேன். உரிய ஆட்களையும் தொடர்படுத்தி விடலாம். என்னடா உங்கள நல்ல ஒரு நான் இப்ப இடையில கதைக்கு நான் உங்கள நல்ல ஒரு